மாறன் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு அப்படியே மாறனே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் கேட்கவும், இல்லை சும்மா தூரல் விழுற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி பிருந்தா வைங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் குழந்தைய காணும்னு சொல்லிட்டுன்னா ரோடோட போய் தேடுங்க, அதை விட்டுட்டு என்னையே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. உன்னை தான் கேட்கணும், ஒன்று நீ கடத்தி வச்சிருக்கணும், இல்லைன்னா அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உள்ளேருந்து வீரா, கண்மணி, அப்புறம் வள்ளி எல்லாருமே வராங்க. அச்சோ பேசாமல் என்னை வந்துட்டு கொன்று குளத்துலையோ இல்லை கடலையோ தூக்கி வீசிடுங்க, தினம் தினம் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற பிரச்சனையில நான் இவைகிட்ட இருக்கு பேசிக்கிட்டு இருக்கவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து மாறனை கூப்பிடுறாங்க. இல்லை இவளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன், கடத்துறதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தான் வந்து கைவந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம வள்ளி வந்துட்டு விஜி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் உண்மை தான் சொன்னேன் வள்ளி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கல்யாணத்தில் என்ன தெரியுமா, இவங்க வந்துட்டு பிருந்தாவை வந்துட்டு கடத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வள்ளி வந்து கண்மணியை பார்த்து நீ தான் வந்து கடத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி பதில் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. சும்மா அழுதுகிட்டே நிற்காம பிருந்தாவை தேடி வந்து உங்கள் வீட்டிலே வந்து விட பாருங்கள், என்ன குடும்பம், ஒருத்தி வந்து கடத்துறா இன்னொருத்தி அதை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி உள்ளே போயிடுறாங்க. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ராகவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் கிட்ட போய் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு அத்தை நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உன்னோட மனசில் வந்துட்டு கண்மணி பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ எப்போவும் அவளை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்ப, கண்மணி உனக்கு வந்துட்டு பொண்ணு முறை தானே, கொஞ்சமாக வந்துட்டு உன் மனசில் ஒரு ஓரத்தில் ஏதாச்சும் அவளை பொண்ணை நினச்சிக்கியேன், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவளை பற்றி எங்கிட்ட தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறது என்னென்னு கேள்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்கிறாங்க. இல்லைத்த கண்மணி தப்பு செஞ்சுருந்தாலும் வந்துட்டு அவள் என்னோட பொண்டாட்டி, அதை தப்போ சரியா நாங்கள் சண்டை போட்டுக்கோ என்ன வேணால் பண்ணிக்குவோம், ஆனால் வந்துட்டு யாருக்கிட்டே அவளை விட்டு கொடுத்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கண்மணிக்கு என் மனசில் ஒரு இடம் இருக்குது, அந்த அவளுக்கு எதிராக வந்துட்டு யாரையும் வச்சு பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கண்மணி வந்துட்டு அப்படி கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ராகவன் தேடி போயிடுறாங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு வள்ளி வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. முருகா என் பசங்களே வந்துட்டு எனக்கு எதிராக வந்துட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க, இந்த குடும்பம் எப்போ தான் நிம்மதியாக இருக்கும், இந்த குடும்பத்துக்கு நிம்மதியாக கொடுத்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மாற வந்துட்டு அத்தை நீ இப்போ என்ன சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்க, பிருந்தா சீக்கிரம் கிடைக்கணும்னா இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வேண்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் எல்லோரும் பொண்டாட்டி தாசனாக மாறிட்டீங்க, பின்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. அத்தை நீ தப்பாகவே யோசிக்கிற, நீ வந்து நிதானமாக யோசி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பிருந்தாவோட மொபைல் வந்து கீழே எடுக்கிறாங்க. பிருந்தாவோட மொபைல் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லணுமே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ராகவனும் வராங்க. அப்போ வந்துட்டு மொபைல் இங்கே இருக்குது, அப்போ வந்து பிருந்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட சொல்லி சிசிடிவி வந்து செக் பண்ணியாச்சு, பிருந்தா வந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவன் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தேட போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டானுங்களே என்ன பண்ணுறது, 2 தலையாச்சும் உருண்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு மோட்ரு வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. அங்கே வந்துட்டு தண்ணி வந்து ஒரு பக்கம் லீக் ஆகுது. அது வந்துட்டு வள்ளி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கலராக வருது. என்ன இது வந்துட்டு ரொம்ப கலராக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கத்தில் மாறன் வந்துட்டு மேலே எல்லாம் தேடுறாங்க. தேடும்போது வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம பிருந்தா வந்துட்டு அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துறாங்க. மாறன் போகும்போது வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க. மாறன் வந்துட்டு அப்புறம் கீழே வந்துடுறாங்க. வள்ளி வந்து தண்ணி அந்த மாதிரி வருது சொல்லி பார்க்க போகிறாங்க. விஜய் பின்னாடியே கூப்பிட்டுட்டு அந்த சித்தின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. எங்கே போகிறீங்க சொல்லி கேட்கும்போது இல்லை தண்ணி ஒரு கலராக வருது அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் வேறு நிறைய நோய் பரவிட்டு இருக்குது, அது என்ன போய் செக் பண்ணிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி அதில் ஏதோ கசடு வந்துட்டு கலந்துருக்கும், அதெல்லாம் வெளியே போனால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் சமாளிக்கிறாங்க. இல்லை நான் ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ஐயோ சித்தி தலை சுற்றுது, தலை கிருகிருன்னு வருது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஒன்று கார்த்திக் வந்துட்டு வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவளுக்கு தலை சுற்றுதுங்கிற உள்ளே கூப்பிட்டு வர அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, அதான் அவளை வந்து உள்ளே வரக்கூடாது சொல்லியிருக்கல, அவள் வெளியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னடா தாலி கட்டின பொண்டாட்டியை வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், நீ வந்துட்டு அவளை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறேன், என்னடா நாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. இல்லை நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வள்ளி வந்துட்டு விஜயை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம ராகவன் கிட்ட வந்துட்டு கார்த்திக் கேட்குறாங்க, அந்த பக்கத்தை தேடினே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் போய் மேலே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு மேலே போய் தேடுறதுக்கு போகிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம பிருந்தா வந்துட்டு காப்பாற்று கத்திக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.